நான் ஆட்டோக்கு போயிட்டு வரேன். ஜாலியா சுத்த போறேன். அது ஜாலியா சுத்த போறேன். ஒரு நிமிஷம் வா. சரி, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிருந்தேன்? எத்தனை மணிக்கு நான் ஏந்திருப்பேன் அப்ப? 8 மணிக்கு. இப்ப எத்தனை மணிக்கு ஏந்திருக்கிறேன்? 2 மணிக்கு. நானு அப்ப எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? 8:30 மணிக்கு. இப்ப எத்தனை மணிக்கு நான் சாப்பிடுறேன்? 11, 12 மணி. சட்டை வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? நானு 3 வருஷம். எனக்கு புது சட்டை எடுக்க தெரியாது. எப்படி இந்த ஃபேமிலியில இருக்கிற ஒய்ஃப் எல்லாம் இப்படி இருக்கீங்க? நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்காக தான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்களுக்கு புரியுதா இல்ல? எங்களுக்கு ஒரு ஆசை தான். அதாவது என்னன்னா, ஒய்ஃப் எல்லாம் பாருங்க, நம்ம ஒய்ஃப் எல்லாம் எப்படி தெரியுமா? உட்காரு, இப்ப நான் சொல்றேன். நம்மளோட ஒய்ஃப் எல்லாம், நம்மளோட பெத்த பிள்ளைங்க எப்படி தெரியுமாங்க? நம்ம போய் ஜாலியா சுத்திங்கிறது எங்களோட வழி எங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, காலில இருந்து ஓட்டிட்டு இருக்கேன், கால் தூக்க முடியல, கால் வலிக்குது அந்த அளவுக்கு, கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு, அடிக்கிற வெயில உள்ள உட்கார முடியல. இந்த சட்டை வந்து இப்பதான் துவைச்சு போட்டுட்டு போனேன், ஃபுல்லா தொப்பரையா நனைஞ்சிருச்சு. நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், புரியுதுங்களா? நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பிளம்பிங் வேலை செஞ்சிருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் பிளம்பிங்கோட ஒரு 6 மாசம் நான் செஞ்சிருந்தேன். அப்போ வந்து நான் ஏந்திரித்து பார்த்தா 2 மணிக்கு எழுந்திருப்பேன். சாரி, 8 மணிக்கு எழுந்திருப்பேன். காலையில பார்த்தா 8 மணிக்கு எழுந்திருப்பேன். 8:30 மணிக்கு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுவேன் வேலைக்கு, புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 2 மணிக்கு எழுந்திருக்கு. எதனால தெரியுமா? ஃபேமிலி இருக்கு, நம்மளுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. நம்ம பொன் குழந்தை வாழ்க்கை எப்படியோ போயிடுமோ கூடாது, அதுக்காக நம்ம பட்டம் கஷ்டம் நம்ம பசங்க படக்கூடாது, புரியுதுங்களா? அதே மாதிரிதான் நாங்க மட்டும் இல்ல, ஆட்டோ டிரைவர் மட்டும் இல்ல, எல்லா பசங்களுக்கும் எல்லா அப்பா அம்மார்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஷேர் பண்ண. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்த நம்ம ஹஸ்பண்ட் ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு முழுசு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க மனசை கஷ்டப்படுறது. இந்த மாதிரி எங்க மாரி ஒய்ஃபும் சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நீ சம்பாதிச்சு வந்துருக்கீங்க, ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பாதிச்சு வந்துருக்கீங்க, அது எப்படி ஈஸியா வருதோ கஷ்டமா வருதோ அதை பத்தி தெரியாது. இப்ப நாங்க வந்து கேஸ் ஒரு நாள் கிடைக்கலன்னா அந்த பங்க்ல போய் நிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். ஒரு பங்க்ல, புரியுதுங்களா? கியூல நிக்கணும், வெயில் அடிக்கும், அந்த ஆட்டோல அனல்ல உட்கார முடியாது எங்களால, புரியுதுங்களா? டிராபிக், அது இல்லாம எங்க ஹாஸ்டல் எந்த நேரத்துல என்ன நடக்கும் எங்களுக்கே தெரியாது. கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமர் நல்லா இருப்பாங்க, ஒரு நிமிஷம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் என்ன எங்களுக்கே புரியாது கடைசி வரைக்கும், புரியுதுங்களா? நிறைய விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணி, எப்படி சொல்றது, எங்களுக்குள்ள புதைச்சிக்கிறோம் எங்களுக்கு. ஏன்னா நாங்க ஃபேமிலியில எங்க அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்ல முடியாது. நீங்களே தான் அதை புரிஞ்சு நடந்துங்க, அனுசரிச்சு நடந்துங்க. அது பிள்ளைங்களா இருக்கட்டும் சரி, அம்மாவா இருக்கட்டும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அதே மாதிரி நான் வந்து காலையில ஒரு அண்ணனை பார்த்தேன், இந்த ஸ்டாண்ட் ஆட்டோக்காரன் தான். ஒரு அண்ணன் தான் கோயம்பேட்டில் வந்து பஸ் நிக்கும் தெரியுங்களா? அந்த பஸ் பின்னாடியே ஓடுறாரு. ஏன்னா அவர் ஓடினாதான் ஒரு சவாரியாச்சும் கிடைக்கும். அந்த பஸ்ல கீழே வந்துட்டாரு, ஜஸ்ட் மிஸ்ல அந்த பஸ் வந்து ஏத்திருந்துச்சுன்னா அவர் நிலைமையே காலி. எதுக்காக? இதெல்லாம் குடும்பத்துக்காக தான். அந்த உழைப்பு தான் எல்லாமே அந்த குடும்பத்துக்காக தான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேது? நீ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஃபேமிலியோட கடைக்கு போனாலும் சரி, ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது சரி, நான் சும்மா சொல்ற ஒரு சாப்பாடு போகும்போது பசங்களும் சரி, ஒய்ஃப்லாம் சரி, பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா தன்னோட தகப்பன், அதாவது எங்களை சாணத்துல இருக்கிற நாங்களாம் எப்படி தெரியுமா, ஒரே ஒரு டீ மட்டும் போதும். ஏன்னா நம்ம பசங்க நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டா போதும், எங்களுக்கு இதுவே போதுன்ட்டு. நாங்க முக்கியமா ஆட்டோக்கு போகும்போது மோஸ்ட்லி வந்து நாங்க ஹோட்டல்ல சாப்பிட மாட்டோம். எதனால தெரியுமா? அது கஞ்சத்தனம் கிடையாது, புரியுதுங்களா? நாங்க அந்த 100 ரூபாய் மிச்சப்படுத்தியாவது என் குடும்பத்துக்கு அந்த சாப்பாடு செலவு கொடுக்கலாம். ஒரு டீயை குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவோம் மோஸ்ட்லி, புரியுதுங்களா? டீ தண்ணி தான் எங்களோட இதுவே. அது எங்களோட கஞ்சத்தனம் கிடையாது. சட்டெல்லாம் பாருங்க, நான் எடுத்து 3 வருஷம் ஆகுது. ஏன் கீஞ்சிச்சுனா கூட நான் தச்சு தான் போடுவோம். புதுசா எங்களை எடுக்க தெரியாது இல்ல, அது நீங்க ஒரு கஞ்சத்தனம் நினைச்சிட்டு போங்க, அதுதான் விஷயம். இப்ப என் ஃபேமிலிக்குள்ள வந்து நிறைய பேர் எங்களெல்லாம் பார்த்து, ஆட்டோவரெல்லாம் பார்த்து, இவனோட கஞ்சனா இருக்கான், இவ்வளவு நாளா இப்படி சம்பாதிக்கிறான் போது நாங்க வந்து நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. என் ஃபேமிலி நல்லா இருக்குன்னா நான் சம்பாதிச்சுதான் ஆகணும். என் ஃபேமிலி முன்னுக்கு வரப்போ நான் தான் பண்ணி ஆகணும். நீங்க கேலி பண்றதால எனக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. இப்ப நான் வந்து ஆட்டோ விட்டு வரேன்னு வச்சுக்க, நிறைய பேர் கேக்குறீங்க, உனக்கு குடும்பம் இருக்கா என்னடா அப்படி இப்படின்னு கேக்குறீங்க. நான் வந்து 9 மணிக்கெல்லாம் ஆட்டோ விட்டு வந்துருவேன். வந்துட்டு வந்து என் பொண்ணை தூக்கி நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தேன். கொஞ்சம் தூரம் வரும்போது என் பொண்ணை கூட்டின்னு வருவேன். நிறைய பேர் என்ன தெரியுமா கேலி பண்ணுவாங்க, என்னடா அவன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேலி பண்ணுவாங்க, இவ்வளவு கோமலி மாரி பார்ப்பாங்க. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், நான் கோமலையோட இருக்க ஆசைப்படுறேன். அதே மாதிரி என் குடும்பம் கஷ்டம் போகிறேன்னா நான் கஞ்ச பிசினர் கூட இருக்க ஆசைப்படுறேன், புரியுதுங்களா? அதாவது ஒரு குடும்பத்துல தலைவன் கண் கலங்குறானா அதோட பெரிய வழி எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு லேடிஸா இருந்துட்டாலும் சரி, பையனா இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும், வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நாங்க வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எங்களுக்கு 1000 பிரச்சனை நடக்கும். அதாவது வீட்டுல வந்து சப்போஸ் பொண்டாட்டி வந்து அனுசரிச்சு போனோம், அதை விட்டுட்டு நாங்க வந்து வரும்போது நீங்க சாப்பாடு எடுத்து வைக்காம நாங்க டைமிங்கு சாப்பிட முடியாது. இது வரைக்கும் ஆட்டோக்காரங்க நீங்க வேணா பாருங்க, டைமுக்கு யாரும் சாப்பிட்டு மாட்டாங்க, புரியுதுங்களா? நாங்க 2 மணிக்கு போவோம், 3 மணிக்கு வரோம். திடீர்னு ஒரு கஸ்டமர் டிராப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருதுன்னு நாங்க ஓடிட்டே தான் இருப்போம். எங்க வாழ்க்கை வந்து ஓடிட்டே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். எதனால தெரியுமா? எங்க வாழ்க்கை ஓடிட்டே இருந்தாலும் எங்களோட பின்னாடி இருக்க என் பிள்ளைங்களா இருக்கட்டும் சரி, பொண்ணா இருக்கட்டும் சரி, அவங்களோட வாழ்க்கை நிமிர்ந்து நிக்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பொன் குழந்தைக்கார பிறந்துருச்சா,
அந்த பொன் குழந்தை பெற்ற அப்பங்களுக்கு தெரியும். அதாவது அந்த பொன் குழந்தை எப்படி கரை சேர்க்க போறோம்னு தெரியல. இப்ப வந்து முன்னாடி வித்த பவுன் வந்து 20,000 30,000 ஒரு காலம் ஒரு 5 வருஷம் 10 வருஷமா இருந்தது. இப்ப வந்து 1,20,000 30,000 விற்கிது. அது எப்படி நம்ம பொன் குழந்தை கரை சேர்க்க போறோமோ ஒரு அப்பாவுக்கும் ஒரு கஷ்டம் தெரியும். கண்ணு முன்னால தூக்கம் வரலங்க. எப்படி நாளைக்கு சவாரி அடிக்குதோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீ சவாரி அடிக்குதோ எப்படி சம்பாதிக்க போறோமோ என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம நாங்க தத்தளிச்சிட்டு இருக்கோம். அதாவது எப்படி சொல்றது, தண்ணியில வந்து முழுகின இது மாதிரி கப்பல் மாதிரி நாங்க, புரியுதுங்களா? அது கரை சேர்க்கறது வந்து எங்களோட கடமை தான். ஒரு அப்பாவுகளுக்கும் ஒரு யுகமா இருக்குது. போராடுறத மட்டும் தான் எங்களோட குறிக்கோளா இருக்கு. அது ஒரு குடும்பத்துக்குன்னு போது நிறைய விஷயம் இருக்கு. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த எப்படி சொல்றது, ஒய்ஃபா இருக்கட்டும் சரி, சன்னா இருக்கட்டும் சரி, அப்பாவை கஷ்டத்தை கொடுக்கலாம்னு சரி, அவங்க புண்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைஃப்ல ஒரு அப்பான்னு ஒரு ஸ்தானம் இருந்தா அது இப்ப புரியாது. இப்ப நாங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு டீ குடிக்கிறோம்னா இந்த வழி வந்து இப்ப புரியாது. நீங்க ஒரு பையனா இருக்கும்போது ஒரு அப்பா ஆகும்போது அந்த வழி புரியும். இப்ப நான் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கேன். எங்க அப்பா ஒரு காலத்துல இப்படி இருக்கும்போது என்னடா ஒரு கஞ்சா பேசினா, இதுவே என் புள்ள வந்து அவன் வந்து அப்பா ஆகும்போது தான் என்னோட வழி புரியும். புரியுதுங்களா? ஒரு தகப்பனும் எவ்வளவு ஃபீல் பண்றான்னு எவ்வளவு வலி இருக்குன்னு அவனுக்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? அது வெளியே யாருமே காட்டிக்க மாட்டாங்க. எதனால நம்ம வலி வந்து நம்மளுக்குள்ளே வச்சு புதைச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து 5க்கு 10க்கு பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துடுச்சு இப்ப. ஏன்னா அரசாங்கம் சரியில்லை. எங்களோட வாழ்வாதாரமே மாறி போயிடுச்சு. ஒரு ரேபிட்ல ஒரு கிலோமீட்டருக்கு நான் 14 ரூபா 15 ரூபா போறேன்னா ஓலால ஊபர்ல ரொம்ப அடிமட்டத்துக்கு போறோம். அதுலயும் நாங்க ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். எதனால என் குடும்பம் முன்னுக்கு வந்துருமேனு ஒரு காரணத்தால தான் நாங்க வந்து கஷ்டப்படுறது. வந்து என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க 10 ரூபா 5 ரூபாய் யார்ட்டும் கையேந்தி நிக்க கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வெயில சரி ஆட்டோல உட்கார முடியாதுங்க. அணு அடிக்க சட்டெல்லாம் தொப்பரை நனைஞ்சிடுச்சுங்களா. இப்பெல்லாம் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு உச்சா கூட அந்த அளவுக்கு வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அடிக்கிற வெயில உடம்பு சூடாகி எப்படி சொல்றது, அதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது. என்ன சொல்ல போனா எங்களோட வலி தான் பெருசா இருக்கு. என்னடா உனக்கு மட்டும் தான் வலி இருக்கான்னு கேட்டு எல்லாத்துக்குமே வலி இருக்கு. நாங்க வந்து சொல்றோம் அவ்வளவுதான். நிறைய பேர் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் அவங்களோட வழியை வந்து யார்ட்டுமே பொண்டாட்டி பிள்ளைங்க சொல்றது கிடையாது. இந்த வீடியோ மூலம் முடிஞ்ச அளவுக்கு உன் பொண்டாட்டிக்கு இல்ல உன் பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுதான் சொல்லுவேன். இனிமே தப்பா பேச மன்னிச்சு நண்பா. பாய்.